தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அடிவாரத்தில் இருக்கக்கூடிய பகுதி. இங்கு வேளாண்மை தான் பிரதானமான வாழ்வாதாரம். இந்த வாழ்வாதாரத்துக்கு அடிப்படையாக நீர் ஆதாரத்தை பெருகக்கூடிய வகையில் 5 அணைக்கட்டுகள் முக்கியமாக இருக்கின்றன. ஒன்று குண்டாறு அணை, 2வது மோட்டை அணை, 3வது ஸ்ரீமூலப்பேரி அணைக்கட்டு, 4வது அடவிநயினார் கோவில் நீர்த்தேக்கம், 5வது கருப்பாநதி. இந்த 5 அணைக்கட்டுகளிலிருந்தும் விவசாயத்துக்கும் நீர் போகிறது. அதே போல சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களுக்கும் குடிநீராகவும் இது பயன்படுகிறது. ஒரு அணைக்கட்டு என்பது சாதாரணமாக 100 கோடியிலிருந்து 200 கோடி ரூபாய், 300 கோடி ரூபாய் செலவில் கட்டப்படுகின்றன. சிறிய அணைக்கட்டுகள் அது குறைவாக. நாம் இயற்கை வளங்களை காண்பதற்காக காஷ்மீர் போகிறோம், சிம்லா போகிறோம், உலக கொஞ்சம் பகுதி சுவிட்சர்லாந்திலிருந்து சொல்கிறோம். ஆனால் அதற்கு நிகரான பகுதி தென்காசி மாவட்டத்தினுடைய மேற்கு தொடர்ச்சி மலையில, குறிப்பாக தென்காசி சட்டமன்றம், கடையநல்லூர், வாசூர், சிறுகுத்தூர், ராஜபாளையம் பகுதிகளில் இருக்கு. ஆனால் அவைகளெல்லாம் அதாவது பாம்பின் கால் பாம்பறியாது என்பதை போல தன்னுடைய பெருமையை வெளியே தெரியாதது போல இவ்வளவு இயற்கை வளம் இருக்கக்கூடிய நம்முடைய பெருமையை, நம்முடைய வளத்தை நாம் அறியாமல் இருக்கிறோம். குறிப்பா இந்த பகுதி மக்களுக்கு தொழிற்சாலைகள் எதுவும் இல்லாத நிலையில வேளாண்மையே பிரதானமான உற்பத்தியாக இருக்குது. அதுதான் வேலை வாய்ப்பு உருவாக்கக்கூடியதாக இருக்கு. அப்போ இந்த பகுதியிலிருந்து இந்த 5 அணைக்கட்டுகள் பெரும்பாலான விவசாயிகளுக்கு மிகவும் வரப்பிரசாதமானவை. மக்களுடைய வரிப்பணத்தில் கட்டப்பட்ட இந்த அணைக்கட்டுகள், குறிப்பாக இந்த குண்டாறு அணை, மோட்டை அணை, ஸ்ரீமூலப்பேரி அணை, அடவிநயினார் கோவில் அணை, கருப்பாநதி அணை, அஞ்சுமே முறையாக பராமரிக்கப்படவில்லை. அதனால அதனுடைய கொள்ளளவுகள் முழுமையாக அடையவில்லைங்க. இப்போ ஒரு 500 ஏக்கராவுக்கு பாயக்கூடிய அளவுக்கு ஒரு அணைக்கட்டு இருக்குது. அது 1000 ஏக்கரா இருக்குதுன்னா அந்த அணைக்கட்டில் இருக்கக்கூடிய மதகுகள் சரி செய்யப்படலைன்னா, அல்லது எங்காவது ஒரு உடைப்பு ஏற்பட்டா, சாதாரண ஒரு சின்ன குளத்துல உடைப்பு ஏற்பட்டாலும், ஒரு வாய்க்கால் உடைப்பு ஏற்பட்டா மண் மூட்டையை வச்சு அடைக்கிற மாதிரி ஒரு அணைக்கட்டில் கொண்டு போய் மணல் மூட்டையை வைக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு அணைக்கட்டில் செய்யக்கூடிய வேலைகள். இப்போ குண்டாறு அணையில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய உடைப்பு இருக்கு. தண்ணி மழை ஒரு ஜூன் மாதம் ஜூலைல மழை பெய்கிற போது அந்த உடைப்பு வழியாக போயிடுது, தண்ணி பாதி போய் தங்குது. அதே போல மோட்டை அணையில மழை முதல்ல இதை உடஞ்சிட்டு போயிடுது. அது கசிவு வந்துட்டு முதல் மடையிலேயே கசிவு வைக்கிறதுனால நல்லா தண்ணி வருது. அது கசிந்து எல்லா தண்ணியும் போயிடுது, விவசாயத்துக்கு பயன்படுத்த முடியறதில்லை. ஸ்ரீமூலப்பேரி அணை பார்த்தீங்கன்னா நீண்ட நாள் புதுர் வராமல் இருக்குது. அடவிநயினார் கோவில் அணையில முக்கியமாக அந்த அணை கட்டப்படுகின்ற பொழுது ஒரு நல்ல திட்டமிட்டிருந்தால், அது மணலாரையும் சேர்த்து மணலாற்றையும் கனெக்ட் பண்ற மாதிரி திட்டமிட்டிருந்தால், அது அந்த பக்கத்தில் ஒரு நதி வரக்கூடிய அந்த நதியும் சேர்த்திருந்தால் அது இன்னும் பல 1000 ஏக்கருக்கு பயன்படக்கூடிய வகையில். அதனால இப்போ முக்கியமா மக்களுடைய வேண்டுகோள் நாங்கள் வாக்கு கேட்கின்ற பொழுது மக்கள் வைத்த வேண்டுகோள், இந்த அணைக்கட்டுகளை முதல்ல தூர்வாரி மதகுகளை பராமரித்து அணைக்கட்டுகளை அணைக்கட்டுகளா வைக்கணும். நான் ஒன்று மட்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த அணைக்கட்டுகள் முதல்ல சுதந்திரத்துக்கு பிறகு நம்ம அணைக்கட்டுகள் கட்டுற போது இவைகள் தான் மிக முக்கியமான ஆதாரங்களாக கருதி எல்லாமே இப்போ கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா பரம்புப்புறமுடைய திட்டம், அதுபோல ஒவ்வொரு அணைக்கட்டுகளும் கட்டப்பட்டது. ஏன்னா இப்பொழுது வர 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 மாநில அரசினுடைய கவனங்கள் இந்த அணைக்கட்டுகள் மீது ஈடுபடும். அவர்கள் கவனம், அதாவது நீர் மேலாண்மையில் கவனக்குறைவும் அதை பற்றி அக்கறையின்மையும் இந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுறதான் சொல்லுவோம். சில 5 கோடி 10 கோடி இவரெல்லாம் சரி செய்யப்படக்கூடிய, ஆனால் இதெல்லாம் சரி செய்யப்படக்கூடிய. எனவே நம்ம நான் இந்த பகுதி மக்களுக்கு வாக்குறுதியாக கொடுக்கிறது, எனக்கு இந்த பகுதி மக்கள் ஆதரவளித்து வெற்றி பெற செய்தால் ஒரு ஆண்டுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியே 5 கோடி ரூபா வருது. இப்போ குண்டாறு உடைப்பெல்லாம் ஒரு 50 லட்சம் ரூபா இருந்தாலே அந்த அணை அந்த உடைப்பெல்லாம் சரி செய்ய முடியும். அதே போல மோட்டை இருக்கிறது, மடை கசிவுகள் எல்லாம் செய்வது, அதே போல ஸ்ரீமூலப்பேரி இருக்கிறதெல்லாம் மிக குறைந்த ஒரு 50 லட்சம், 1 கோடி 2 கோடி நிறைய லட்சம், ஒரு 2 கோடி 3 கோடியிலே சரி செய்யும். தூர்வாரத்துக்கு கொஞ்சம் அதிகமான செலவுகள் ஆகும். எனவே என்னுடைய வாக்குறுதியாக இந்த மாதிரி நம்முடைய தென்காசி நாடாளுமன்றத்திற்குரிய 5 அணைக்கட்டுகளை தூர்வாரவும், மடைகளை பராமரிப்பு செய்யவும், நீர்வரத்து தடையில்லாமல் இருக்கவும், அதே போல அந்த பகுதியில் அணைக்கட்டு பகுதிகளை, வனப்பகுதிகளை விவசாயிகள் விவசாயம் செய்ய முடியாத இடத்தில் செய்தாலும் கூட காட்டு விலங்குகள், யானை தொல்லை இருக்குது, காட்டு பண்டிகளுடைய தொல்லை மிகப்பெரிய அளவில் அவைகளெல்லாம் தடுக்கப்படும். முதல்ல என்னுடைய வாக்குறுதியாக தென்காசி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட
இந்த முக்கியமாக இந்த 5 அணைக்கட்டுகள் இன்னொரு விதத்தில் வந்து நான் வந்து தலையணை பார்க்க இருக்கிறேன், மற்ற அணைக்கட்டுகள் இருக்குது. இன்று பார்வையிட்ட அணையில் இந்த 4ம் வந்து மிக முக்கியமானவைகள். தென்காசி மற்றும் கடையனூர் பகுதிக்கு ஒரு வாழ்வாதாரமாக இருக்கிறது. இவையெல்லாம் சரி செய்யப்பட்டதுன்னா தென்காசியினுடைய கீழ்ப்பகுதி, அதாவது வந்து சாம்பார் அடையை தாண்டி கூட இதெல்லாம் யூஸ் ஆகும். இன்னும் சொல்லப்போனால் அடைவிநீர் அணைக்கு பக்கத்தில் வந்து மணலார், கேரளாவில் இருக்கக்கூடிய மணலார், அந்த மணலாறில் இருக்கக்கூடிய தண்ணியை மட்டும் அடைவிநீர் கொண்டு வந்துட்டோம்னா தென்காசி மாவட்டம், விருதுநகர் மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம் ஒரு பகுதி கூட மிகப்பெரிய அளவுக்கு செழிக்கும். எனவே இது ஒரு வாக்குறுதியாகவே நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன். முதல்ல இதை சீரமைப்பதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து உடனடியாக ஃபர்ஸ்ட் நிதியே வந்து இந்த அணைக்கட்டுக்களை படுது பார்க்கறதுக்கும் தூர்வாரத்துக்கும் பயன்படுத்தப்படும். மணலாறு திட்டம் வந்து கருவு திட்டமாக எடுத்துக்கொள்ளலாம்.